வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் ஒன் சேனலில் பார்க்க போகிறது கூஸ்பெரி ஜூஸ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த நெல்லிக்காய்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நம்ம ஜூஸ் பண்ணி வந்து குடித்தோம்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் துவப்பாக இருக்கிறதுனால வந்து பிடிக்காது. அதனால் அந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வந்து குடிங்க. ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும். நெல்லிக்காய் மாதிரியே இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் 4 நெல்லிக்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சி எடுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சி வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பெரிய துண்டு வந்து இஞ்சி வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, தோல் எடுத்துட்டு. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா, அப்புறம் இதையும் நீங்கள் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சோன்னா நெல்லிக்காய் வந்து சரியாக வந்து அரைப்படாது. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய்க்கு 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து அளவில் சேர்க்க போகிறேன். இப்போ 4 நெல்லிக்காய் எடுத்ததுனால 4 டம்ளர் தண்ணி அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு டம்ளராக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ஊற்றி நீங்கள் நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி அந்த சாறை வந்து எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த கோரை வச்சு திருப்பி வந்து மிச்சம் இருக்கிற 3 டம்ளர் தண்ணிக்கும் வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா அதில் உள்ள சாறு எல்லாமே நல்லா இறங்கி வந்துடும். அவ்வளோதான். இதே ப்ராசஸை ரிப்பீட்டடாக வந்து 4 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 4 கிளாஸ்க்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து எடுத்துருக்கிறேன். 4 நெல்லிக்காய். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு லெமன் வந்து எடுத்து அதையும் வந்து நல்ல சாரை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. 4 நெல்லிக்காய்க்கு இந்த ஒரு லெமன் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஃபைனலாக இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சு. அவ்வளோதான். ரொம்பவே வந்து டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு, உரப்புன்னு எல்லா சுவையுமே வந்து கலந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நெல்லிக்காயில் உள்ள தொகுப்பு எதுவுமே வந்து இந்த ஜூஸில் வந்து தெரியாது. ரொம்ப வந்து நல்லா வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.